நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இதுக்கு தோட்டே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபோட்டான் அரோரா அந்த ஏர்ட்ராப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸ் இதோட டெஸ்ட்நெட், ரெண்டுமே டெஸ்ட்நெட் தான். ரெண்டு டெஸ்ட்நெட்டையும் பார்க்க போகிறோம். எனக்கு ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. அதனால் இதில் பெரிய கைட்லாம் இல்லை, எல்லா ப்ராசெட்டும் அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனையே இல்லை, டக்கு 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 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேடான அரோரா ஏர்ட்ராப்புக்குள்ளே வந்துட்டு ஏதாவது டெஸ்ட்நெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போங்க. இதில் கனெக்ட் வேலட்னு இருக்கும், வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்விட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டான் அரோரா டெஸ்ட்நெட்னு இருக்கும். இது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை விட செயின், அதாவது இங்கேயே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் செயின் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டமாஸ்க் வாலெட்டில் இதோட நெட்வொர்க் எல்லாமே ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போனீங்க அப்படின்னா ஃபாசெட் ஒன்று இருக்கும். இதில் வந்து கிளைம்னு சொல்லிட்டு இருக்கும். டெய்லி உங்களால் பார்த்து தான் கிளைம் பண்ண முடியும். 24 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் நீங்கள் 10 ஃபோட்டானை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதை கிளைம் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மின்ட் என்எஃப்டின்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பீட்டான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்டானை வந்து நீங்கள் மின்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கழிச்சு என்எஃப்டி மின்ட் பண்ணலாம். என்எஃப்டி எவ்வளோ மின்ட் பண்ணலாம்னா ஒரு 5 என்எஃப்டி மின்ட் பண்ணலாம். 5 என்எஃப்டி மின்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மின்ட் என்எஃப்டி கிளிக் பண்ணிங்கன்னா என்எஃப்டி மின்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து டைப் பண்ணணும். இதுலேயே அந்த வேர்டு கொடுத்துருக்கு, அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மின்ட் என்எஃப்டி கொடுத்தீங்கன்னா என்எஃப்டி மின்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டேக் ஃபோட்டான் என்எஃப்டின்னு இருக்குது. இதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். செலக்ட் கொடுத்துட்டு எந்த என்எஃப்டியை நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை ஸ்டேக் பண்ணிடுங்க. நான் அந்த என்எஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேக் என்எஃப்டி கொடுத்துட்றேன். என்எஃப்டி ஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்எஃப்டி தான் ஸ்டேக் பண்ண முடியுது. ஒரு என்எஃப்டி ஸ்டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பீட்டான் பாயிண்ட் வந்து ஏன ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இன்வைட்டுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கிடைக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஆக்டிவிட்டி பாயிண்ட் நம்ம பார்த்துக்கலாம். 700 பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ ஆக்டிவிட்டி பாயிண்ட் எனக்கு. அதுக்கப்புறம் ஏன் ப்ரைம் ஃபோட்டான் டு செக்யூர் ஏர்ட்ராப்னு இருக்குது. இது ஒன்றும் இல்லை, நம்ம கேலக்ஸ் டாஸ்க்கு தான். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேலக்ஸ்குள்ளே போகும். கேலக்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து விசிட் அரோரா டெஸ்ட்நெட்னு இருக்கும். இது நார்மலாக விசிட் பண்ணிவிட்டு பேக் வந்தாலே போதும். இது விசிட் பண்ண பேக் வந்தாலே போதும். டெலிகிராமு, அதுக்கப்புறம் எல்லாமே ட்விட்டரு, கடைசியாக ஒன்று வந்து மட்டும் டிஸ்கார்டு இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் ஃபோட்டான் அப்படிங்கிற இந்த டிஸ்கார்டு ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கிடச்சிதுன்னா பின்னாடி ஏதாவது ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் நேரம் போட்டிருக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் சீக்கிரமாக போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஏர்ட்ராப்பை முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், இந்த ஏர்ட்ராப்பில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஏலியன்எக்ஸோட நம்ம நார்மலாக ஏர்ட்ராப் ஒன்று பண்ணியிருப்போம். ஒரு ஆர்பிட்டர் நெட்வொர்க்லேருந்து ஃபீஸ் கொடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட்நெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ஃபாசட் இடிஎச் ஆல் டெஸ்ட்நெட் 2N10 ஏலியன் இருக்குது. அது ஃபாசட்டில் போயிட்டு நம்ம எத்தீரியம் வந்து நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 ஏலியன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஏலியன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏஎக்ஸ் காயினாக பின்னாடி காலத்தில் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாசட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளைம் பண்ணுவோம். கோ நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதை நான் வந்து பண்ணியிருக்கலான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பாட்டு வரேன். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ஜாயின் ஆகலை, கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தேன், ஜாயின்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்விட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். இப்போ நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ரிட்வீட் இருக்குது. ஸோ ரிட்வீட் பண்ணுவோம். ரீபோஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ ரீபோஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஏலியன்எக்ஸ்குள்ளே போய் வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ட்விட்டர் டாஸ்க் வந்து டெய்லி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்விட்டர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்து கிளைம் ஆல் டெஸ்ட்நெட் பேட்ச் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம பேட்சை கிளைம் பண்ணோம்னா ஒரு 5 ஏலியன் பாயிண்ட் கொடுக்குறாங்களாமா. ஸோ இதுக்கும் வெறும் ரிட்வீட் பண்ணிவிட்டு நம்ம மின்ட் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ரிட்வீட் கிளிக் பண்ணோம்னா ட்விட்டருக்குள்ளே போகும். ஸோ ரீபோஸ்ட் கொடுத்தாச்சு. மறுபடியும் இதில் வந்து வெரிஃபை கொடுக்கணும். கொஞ்சம் டிலே ஆகி தான் வெரிஃபை ஆகுது.
மறுபடியும் வெரிஃபை கிளிக் பண்ணோம். அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெரிஃபை கிளிக் பண்ணோம்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மின்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஒரு வெரிஃபையை கிளிக் பண்ணி வெரிஃபை உடனே ஆகாதது தான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இல்லைனா 2 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், வெரிஃபை ஆயிரும். டாஸ்க் நாட் கம்ப்ளீட்னு தான் வரும் அது வரைக்கும். இப்போ வெரிஃபை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காட் 5 ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த தப்பை கிளிக் பண்ணிடலாம். இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. டெய்லி இந்த டாஸ்க்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் 2 கிளைம் பண்ணியிருக்கேன், இதில் வந்து 10 காயின் கிளைம் பண்ணியிருக்கேன். இப்போ 16 காயின் ஆயிடுச்சு. அடுத்து பிரிட்ஜ் ஹால் டெஸ்ட்நெட் டு செஃபோலியா எத்தீரியம். ஹால் டெஸ்ட்நெட்லேருந்து நம்ம செஃபோலியா எத்தீரியமுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணோன்னா 10 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் பிரிட்ஜ் எத்தீரியம்லேருந்து அதாவது செஃபோலியாலேருந்து ஹால் டெஸ்ட்நெட்டுக்கு நம்ம பிரிட்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதையும் நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம். செஃபோலியா எத்தீரியம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபாசட்டில் வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட 0.1079 செஃபோலியா எத்தீரியம் இருக்குது. அதுவும் ஒரு டெஸ்ட்நெட் நெட்வொர்க் தான், இதுவும் டெஸ்ட்நெட் தான். ஸோ செஃபோலியாலேருந்து ஹாலுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்பலாம் போட்டு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணாங்கன்னா 0.01 கொடுத்து பிரிட்ஜ் கொடுத்தாலே போதும். பிரிட்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 2 காயின் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 5 டைம் இது மாதிரி பிரிட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 2 10 பாயிண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு 6 பாயிண்ட் கிளைம் பண்ணியிருக்கேன். அதாவது 6 பாயிண்ட் கிளைம் ஆகிடுச்சு. அப்போ 3 டைம் பிரிட்ஜ் பண்ணேன், 6 பாயிண்ட் கிளைம் ஆயிருக்கு. இந்த 2 டைம் பிரிட்ஜ் பண்ணால் அந்த 10 பாயிண்ட்டே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பிரிட்ஜ் ஈஸி தான். அடுத்து டி ஆப் கொஸ்டின் இருக்குது. ஸ்வாப் டி ட்ரேட் டு என் 20 ஏலியன் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்வாப் ஏலியன் டு எத்தீரியம் யூஎஸ்டிசி ஆர்புன்ருக்கு. நம்ம போய் சும்மா ஏதாவது ஸ்வாப்பிங் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்வாப்பு பிரிட்ஜ் பண்ணும்போதெல்லாம் கம்மியான அமௌண்ட் வச்சு பண்ணுங்கள். அவங்க இவ்வளோ தான் மினிமம் அப்படின்னு கொடுக்கல, கொஞ்சமாக பண்ணாலே போதும். ஸோ கனெக்ட் வாலெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவங்க ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வாப் ஏலியன் 2ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு ஏலியன் காயின் வேணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏலியன் காயின் எடுத்துக்கலாம். எங்கே இதெல்லாம் என்னது, கெட் டு ஏலியன், ஆட் ஏலியன் இத், ஏலியன் யூஎஸ்டிசி, ஏலியன் லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வேறு ஏதாவது டாஸ்க் இருக்காதுல்ல, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 0.2 எத்தீரியம் கொடுத்து நான் ஏலியன் காயினை வாங்குகிறேன் அந்த ஸ்வாப்பிங் நெட்வொர்க்கில், ஸ்வாப்பிங் வெப்சைட்டில். கன்ஃபார்ம் ஸ்வாப் அடித்தோம் அப்படின்னா எத்தீரியம் எல்லாமே ஒரு ஏலியன் காயினாக மாறும். 0.1 ஏலியனை வந்து நான் எத்தீரியமாக கன்வெர்ட் பண்ணுறேன். 0.1க்கு 3 எத்தீரியம் கொடுக்குறாங்களா? இல்லை, சும்மா. இப்போ ஸ்வாப் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்வாப் கொடுத்தோம் அப்படின்னா அப்ரூவ் ஆகி சைன்இன் கொடுத்து கன்ஃபார்ம் ஸ்வாப்லாம் ஆகும். 0.1 ஏலியன் வந்து நான் வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன், ஸ்வாப் பண்ணியிருக்கேன். அது எதாவது வெரிஃபை கொடுத்தா ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 4 பாயிண்ட் கிடச்சிருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எத்தீரியம்லேருந்து ஏலியன் எப்படி ஸ்வாப் பண்ணாலும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ மொத்தமாக இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா 20 பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம் போல இருக்குது. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் பிரிட்ஜை போட்டுட்டு வரேன். அடுத்து NFT பை பண்ணுற மாதிரி இருக்குது, அதையும் பை பண்ணிடலாம். கோ நவ் அப்படின்னு இருக்குது. பை 1 NFT ஆன் ஏலியன் ஷாப்பில் போயிட்டு ஒரு NFT வந்து நம்ம அது என்ன நெட்வொர்க்கு டெஸ்ட்நெட்டில் பண்ணணும், அதுவும் பண்ணிடலாம். ஏன்னா மெயின் நெட்டுக்குள்ளே போயிடாதீங்க, மெயின் நெட்டுக்குள்ளெலாம் போய் காசு விட்டுறாதீங்க உங்கள் ஃபண்டு வாலெட்டில் காசு வச்சுருந்தா. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன், டெஸ்ட்நெட் எப்போவுமே பண்ணும்போது ஃபண்டு இருக்க வாலெட்டில் பண்ணாதீங்க. ஏதாவது புதுசாக வாலெட் க்ரியேட் பண்ணி டெஸ்ட்நெட்டுக்குனே தனியாக வச்சுக்கோங்க. இதில் போய் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் மெயின் நெட்டு, இதில் போய் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம டெஸ்ட்நெட்டில் ஏலியன் ஹால் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே போய் ஒரு 5 NFT வாங்கினோம்னா நமக்கு 10 பாயிண்ட் கிடைக்குதாம்மா. ஏதாவது NFT கம்மியான ரேட்டில் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது 0.01லேயே நமக்கு ஒரு 5 NFT வாங்கிக்கலாம். ஸ்பெல் கீ அப்படின்னு இருக்குது. இந்த NFT ஒரு 5 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் கிடைக்கும். 5 NFT நான் வாங்கிட்டேன், ஓகேங்களா. கீழே அதில் போய் பை நவ் கொடுத்துட்டே இருந்தோம்னா வாங்கிக்கலாம். சில NFT வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே இருக்க NFT வாங்கிக்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டில் தான் போயிட்டுருக்கும். நான் ஒரு 5 NFT வாங்கியிருக்கிறதுனால இப்போ எனக்கு 10 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெரிஃபையே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட், ஆல்ரெடி 2 பாயிண்ட் நான் கிளைம் பண்ணிவிட்டேன். இப்போ 8 பாயிண்ட் மொத்தமாக 10 பாயிண்ட்டே நான் கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பை NFT டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்க 2 டாஸ்க் பார்த்தீங்கன்னா டெய்லி வரும். டெய்லி வந்து நீங்கள் 10 + 5 15 பாயிண்ட் எடுத்துடலாம். இப்போ எங்கிட்ட மொத்தம் 38 பாயிண்ட் இருக்குது வித்தவுட் ரெஃபரில். நீங்களும் ரெஃபர் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ரெஃபர் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ ஃபோர்டான் ஏர்ட்ராப் தான் ரொம்ப ஈஸி, அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏலியன்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணால் பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபாசெட்டில் ஃபஸ்ட்டு எத்தீரியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா செஃபோலியா நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியம் வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணி நம்ம வந்து அதாவது ஏலியன் நெட்வொர்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ செஃபோலியா நெட்வொர்க்கில் எத்தீரியம் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ஃபாசெட் இருக்குது. அது வேணும் அப்படின்னா மேலேயே ஒரு ஃபாசெட் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கூட நம்ம அட்ரஸ் கொடுத்தா கூட ஏலியனெக்ஸ் இது கிடைக்கும். அது என்னது எத்தீரியம் டேரெக்டாகவே கிடைக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்னது ஏலியனெக்ஸ் பிரிட்ஜுன்னு இருக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும். ஸோ தட்ஸ் ஆல், இவ்வளோ தான் வேலை முடிஞ்சிடுச்சு. இதில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சு காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ரொம்ப ஈஸி தான், எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு வேறு நல்ல வீடியோவில் வரேன். அடுத்த வரைக்கும் உங்களிடமிருந்து விரும்புவது உங்களின் தில்லுக்கு தொட்டு ஓனர். நன்றி.